பண்டிகையை கொண்டாடினார்கள். அவர்கள் விவசாயம் மற்றும் ஆடு மேய்க்கின்ற தொழிலை செய்து வந்தார்கள். ஆகவே அதனுடைய பலனை, முதல் பலனை கொண்டு வந்து காணிக்கை படைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த பண்டிகையை விசேஷமாக இந்த சேப்பின் பண்டிகை என்பது அவரை ஆயுள் மாதத்திலே கொண்டாடினார் என்று சொல்லி வேதத்திலே வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பார்க்கும் பொழுது மார்ச் முதல் ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக இந்த பண்டிகையை ஆசரித்தார்கள். ஆகவே தான் நம்முடைய திருச்சபை இந்த நாட்களிலே நாம் அருப்பின் பண்டிகையாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகை நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன? இந்த பண்டிகை எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த பண்டிகை அறிக்கை செய்யும் பண்டிகை. அறிக்கை செய்யும் பண்டிகை எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிட்ட திருமறை பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டபடி சொன்னால், அங்கே 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அந்த நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. எதை அவர்கள் அறிக்கையிட வேண்டுமா? நாங்கள் அடிமைத்தனவீடாக இருந்தோம், அங்கே நாங்கள் நிலையற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர்களை பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசமாகிய இந்த பாலும் தேவனும் ஓடுகிற கானான் தேசத்திலே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தான் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். மாத்திரமல்ல சொல்கிறார், அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியதாவது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேராக சீரியா தேசத்தனாக இருந்தான். அவன் கொஞ்சம் திறங்களுடைய எழுத்துக்கு போய் அவனிடத்தை பரதேசியாய் சஞ்சரித்து அதை பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். ஏத்தியர்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் கடுமையான வேலையை சுமத்தின போது. அப்போ முன்பு இருந்த நிலையை அறிக்கை செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் முன்னோர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், நாங்கள் எந்த நிலையில் இருந்தோம், இங்கு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக நாங்கள் பிந்திய நிலையிலே, நாங்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே, நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே எல்லாத்தையும் இழந்தவர்களாக காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய உயர்த்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஏற்றிருந்து புறப்பட பண்ணி இந்த இடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேவனுடைய தேசமாகிய தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அப்போ அவர்கள் எதை அறிக்கை செய்தார்கள்? தங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிக்கை செய்தார்கள். ஆண்டவர் எப்படி எங்களை நினைத்து வந்தார், எந்த நிலையிலிருந்து இப்பொழுது எந்த நிலையில் வந்திருக்கிறோம், ஆரம்பத்தில் எங்கள் நிலை என்ன, இப்பொழுது எங்கள் நிலை என்ன, ஆரம்பத்தில் எங்களுடைய பொருளாதாரம் என்ன, இப்படி எங்களுடைய பொருளாதாரம் என்ன, ஆரம்பத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்ன, இப்பொழுது எங்களுடைய உரிமை என்ன, ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி அடிமைப்பட்டிருந்தோம், இப்பொழுது நாங்கள் சுதந்திர வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடுமையான வேலையை சுமத்தின போது, எங்களை ஒடுக்கின போது ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செயல்பட்டார், ஆண்டவர் எங்கள் வாழ்வில் நன்மை செய்தார் என்று சொல்லி அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். இது இந்த அறிக்கை நினைவு கூறுதலின் அறிக்கை மாத்திரமல்ல, ஒரு நன்றியின் அறிக்கை. வாழ்க்கை இப்படியாக மாறினதே என்று சொல்லி நீ அறிக்கை செய்து கொண்டாட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று அருப்பின் பண்டிகை ஆசரிக்கின்ற ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் கூட சிறை மக்களைப் போல அறிக்கை செய்வதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. உடைய முன்னோருடைய வாழ்க்கை என்ன, கல்வி நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன, சமுதாய அந்தஸ்து என்ன, இந்த மூன்றையும் நாம் பின்னோக்கி பார்ப்போம். அவருடைய முன்னோருடைய கல்வி என்ன, அவருடைய பொருளாதார நிலை என்ன, அவருடைய சமுதாய அந்தஸ்து என்ன, இவை அனைத்திலும் ஆண்டவர் நம்மை மேம்படுத்தி வைத்திருந்தார். நாம் கல்வியிலே இருந்து சிறந்தவர்களாக பிள்ளைகள் இருந்தார்கள், பொருளாதார நிலையிலே ஆண்டவரை வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே அந்தஸ்தை மேன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான், ஒரு காலத்திலே நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் தான், ஒரு காலத்திலே அங்கீகாரம் மற்றவர்களாக இருந்தோம். ஆண்டவர் நமக்கு அங்கீகாரத்தை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளபடியாக கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த பண்டிகை ஆசரிக்கிற நாம் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை நாம் அறிக்கை பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைய சமூகத்தை முழு முதலை அன்றைய ஒத்துக்கொள்வதுமையா இது எல்லாம் எங்களால் உண்டானதில்லை. அவை நான் அங்கே நான் வாசிக்கும் பொழுது உபாகம புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க,
சொல்லப்படுது, கர்த்தரை நினைப்பாயாக. ஏன்னா உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தவன் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நாம் நினைக்கலாம், என்னுடைய கையின் பிரயாசம் அல்லவா, என்னுடைய முயற்சியின் பலன் அல்லவா, என்னுடைய பிரயாசத்தின் பலன் அல்லவா, என் உழைப்பின் பலன் அல்லவா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பதற்கு பலனை திறனையும் கொடுத்தவர் நம் ஆண்டவர். அவர் கொடுத்த பலத்தினால்தான், அவர் காட்டின கிருபையினால்தான் நாம் இன்று உழைத்து முன்னேற்றமடைந்து அந்த கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கப்படினால்தான் நாம் இன்று மேன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டுடைய சொற்களை நினைவு கூர்ந்து நாம் அறிக்கை செய்யும் பண்டிகை இந்த அறிக்கை பண்டிகை. இரண்டாவதாக இது அர்ப்பணிப்பின் பண்டிகை. வெறுமனே அறிக்கை செய்துவிட்டு செல்கின்ற பண்டிகை அல்ல, அர்ப்பணிப்பின் பண்டிகை. எதை அர்ப்பணிக்க வேண்டும்? அங்கே உபாகம் 26ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை பார்க்க சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போவை. அந்நாட்டில் இருக்கும் ஆசாரியத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை வந்து சேர்ந்தேன் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சேர்ந்து ஆண்டவர் உனக்கு தேசத்திலே உனக்கு வாழ வைத்து நீ சுதந்திரத்துக் கொண்டு உன் கையின் பிரயாசங்களை பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து சொல்கிறான். முதன்மையான பலனை எடுத்து நீ ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வந்து படைக்க வேண்டும். அது யாருக்கு தெரியுமா? ஆசாரியத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ ஆலயத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் பண்ண உனக்கு சுதந்திரமாக தேசத்தை நீ போய் சேர்ந்து அதை சுற்றி கொண்டு வாசம் பண்ணும் போது உன் தேவனாகிய உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போவை. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஸ்தானம் ஆண்டவருடைய ஆலயம். நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறான். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்திலே நீ கொண்டு வந்து நீ படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இது அர்ப்பணிப்பின் பண்டிகை என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலனை, முதல் பலனை ஆண்டவரிடத்திலே அங்கே அர்ப்பணிக்கின்ற பண்டிகை இது. அன்புக்குரியவர்களே, இந்த பலனை நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? நம்முடைய கையில் பிரயாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மை. மற்றவர்கள் செய்த கையில் பிரயாசம் என்ன? முற்பிதாக்கள் அவர்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நொபடிக் பீப்பிள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கடந்து செல்கிற மக்களாக காணப்பட்டார்கள். ஆனால் எப்பொழுது காணாமல் வந்தார்களோ அதன் பின்புதான் அவர்கள் நிலையான இடத்திலே தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த பலனை, முதல் பலனை கொண்டு வந்து நீ படைக்க வேண்டும். அப்போ தன்னை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் காணிக்கையாக படைக்கிறோம். இதை முறுமுறுப்பில்லாமல் உற்சாகத்தோடு நாம் படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, உண்மையாய் படைக்க அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் நாம் முதலாவதாக வாசித்த உபாகம் 16ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை மீண்டும் நீ திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய தகுதிக்கு ஏற்றபடி. இவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க, நான் இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படிங்கிறது. நம்மை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் நினைச்சிடும் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் அது கொடுப்பதிலே நாம் உண்மை தன்மையை வெளிப்படுத்துவது. உண்மை தன்மையை வெளிப்படுத்துவது. புரியுது? ஒரு முறை ஒரு ராஜாவும் மந்திரியும் நகர்வனம் சென்றாங்க. அங்கே ஒரு மனிதர் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்போ பிச்சை கேட்கும் பொழுது ராஜா எதிர்த்தாராம், தனது தங்க காசுகளை எடுத்து அவனுக்கு காணிக்கையாக அவனுக்கு பிச்சையாக போட்டான். உடனே அங்கே இருந்த மந்திரி கேட்டான், என்ன ராஜாவே, அவன் பிச்சைக்காரன், இவனுக்கு தங்க நாணயம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வெள்ளி நாணயம் ஒரு பித்தளை நாணயம் போட்டாலே போதுமே, ஏன் இதை போட்டேன் என்று சொல்லும் பொழுது, நான் கொடுப்பது நிமித்தமாக அவனுடைய தகுதியை பார்க்கவில்லை, என்னுடைய தகுதியை பார்க்கிறேன். இதை விட குறைவாக கொடுத்தால் அது எனக்கு அவமானம். நான் ஒரு நாட்டின் ராஜா, என்னை கைதிக்கிறவனுக்கு இதை விட நான் குறைவாக கொடுப்பேன் என்று சொன்னால் அது கொடுக்கிற எனக்கு அவமானம் என்று சொன்னார்.
இந்த நாளிலே நாம் கொடுப்பதிலே நம்முடைய தகுதியை பார்க்கிறோம். நாம் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு மேன்மை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தகுதிக்கு தக்க கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் குறைவாக கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய தகுதியை எப்படி பார்க்கிறாரு? குறைவாக தான் தகுதி மதிப்பு. அன்புக்குரியவர்களே, நாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து ஆண்டவரிடத்திலே கணக்கு கேட்கிறார். இவளை அனைவரும் சொல்லுவாங்க, திருமறையிலே 2 காசு போட்ட உதவி தானே ஆண்டவர் பாராட்டினாரு, ஐஸ்வர்யம் கொடுத்ததைய பாராட்டினார் என்று சொல்வாங்க. ஆனால் அதை நாம் கவனிக்க வேண்டிய காரியம், தன் ஜீவனத்துக்குள்ள எல்லாவற்றையும் அவர் போட்டு விட்டான். அவருடைய இருந்ததே அவ்வளவுதான், தனது இருந்த முழுமையும் கொடுத்து விட்டான் என்பதுதான் நம் பொருள். 100% முழுமையாக இருந்துள்ளதை கொடுத்து விட்டான். அவைத்தான் ஆண்டவரை பார்த்தான். 2 காசுக்காக பார்க்கவில்லை, அவர் கொடுத்தது தன்னத்தில் ஜீவனத்துக்காக வைத்திருந்த அனைத்தையும் கொடுத்து விட்டான். அன்புக்குரியவர்களே, அப்ப நாம் கொடுப்பதிலே உண்மை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது அன்றைய சமூகத்திலே அறிக்கை செய்யும் பண்டிகை. கடந்த நாட்களில் ஆண்டவர் எத்தனை நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார், கடந்த ஆண்டு முழுவதும் நாம் எத்தனை கிருபைகளை பெற்றிருக்கிறோம், அதை அன்றைய சமூகத்தை அறிக்கையாக செய்கின்ற பண்டிகை, அன்றைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பண்டிகை இந்த பண்டிகை. அன்புக்குரியவர்களே, புதியாக இது அங்கீகரிக்கும் பண்டிகை. அங்கீகரிக்கும் பண்டிகை எப்படி என்று சொன்னால், இந்த 26ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. அடுத்தபடியாக நீங்க வாசிக்கிற வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு நீ படைக்க வேண்டும் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் அடுத்து சொல்றாரு, ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன சொன்னாரா? நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். அப்போ ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, அங்கீகரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை அங்கீகரிக்க வேண்டும்? ஊழியர்களை அங்கீகரிக்கணும். லேவியர், பரதேசிகள், திக்கற்றவர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்கள், இல்லாதவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கென்று நாம் கொடுத்து அவர்களை நம்முடைய ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்வது. பண்டிகை கொண்டாடுவது அதுதான். ஆண்டவர் தான் கற்றுக் கொடுத்தார். நீ எனக்கு வந்து காணிக்கை கொடுப்பது மாத்திரமல்ல, உன் அண்டை வீட்டாரை நோக்கிப்பான், உன்னை சுற்றி இருப்பவரை நோக்கிப்பான். அவருடைய தேவை என்ன, ஊழியருடைய தேவை என்ன, ஆலயத்தின் தேவை என்ன, இதோடு மாத்திரமல்ல, திக்கற்ற விதவைகள் அநாதைகளுடைய தேவை என்ன, அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உன்னுடைய பண்டிகை மகிழ்ச்சிக்குள்ளாக நீ சேர்த்துக்கொள், ஒரு ஐக்கியத்திலே அவரை இணைத்துக்கொள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதுதான் மெய்யான பண்டிகையாக அமையும். இந்த அற்பு கால பண்டிகையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய முதலாவதாக அறிக்கை செய்து விடுகிறோம். இரண்டாவதாக நம்மை அர்ப்பணித்து அடையாளமான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நாம் முழு மனதோட முழுமுழு பெற்றி உற்சாகத்தோடு முழுமையாக படைத்து விடுகிறோம். இதோடு நம்முடைய கடமை முடிந்து விடவில்லை. சில நேரங்களில் கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய கடமைகள் இதோடு நிறைவடைந்து விடுகிறது. ஆனால் இதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை. இதுக்கு அடுத்தபடியாக நீ வெளியில போற இங்கே உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் அவருடைய தேவைகளை உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பகுதியை எடுத்து நீ கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மை விட கீழே இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாக தான் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். பொருளாதாரங்களை என்னை உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால், பொருளாதார தேவையோடு இருப்பவர்களை சந்திக்கும்படியாக என்னை வைத்திருக்கிறான் என்பது பொருள். அன்புக்குரியவர்களே, ஒரு உவமையான ஆண்டவர் சொன்ன இவ்வளவு தெரியும். ஆண்டவர் இயேசு சொன்னார், லாசரு, ஐஸ்வர்யவான் லாசரு உவமை. அந்த உவமையை நாம் மக்கள் அறிந்திருக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? ஒரு ஐஸ்வர்யம் தான் நாம் சம்பூர்ணமாய் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டின் வாசலே லாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை இருந்தான். அவன் சொன்னான், இவனுடைய மேசைகளின் துணிகளை நான் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள அவர் வாஞ்சியாக இருந்தான். ஆனால் நாய்கள் உங்களை நக்கிட்டு என்று சொல்லக்கூடிய வாசத்தை வாசம் 2 பேரும் மறித்து போனார்கள். ஆனால் லாசருவோ ஆபிரகாம் படியில் கொண்டு சேர்க்கப்பட்டான். ஆனால் ஐஸ்வர்யம் எங்க போனான்? நரகத்துக்கு போனான். அப்போ ஐஸ்வர்யனாக வாழ்ந்தது தவறா? அவன் உழைத்த உழைப்பை அனுபவித்தது தவறா? எது தவறு? அவன் வீட்டின் அருகே ஒருவன் தேவையோடு இருந்தானே,
அவனை கண்டு காணாமல் இருந்தது அவனுக்கு பாவமாக எண்ணப்பட்டது. அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ வாழ்வது தவறு கிடையாது. உழைப்பின் பலனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கையில் பிரயாசை சாப்பிட்டாய் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை பெருக செய்கிறார். நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருவாய் என்று சொன்னார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வைக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் போது நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம்? அவருடைய தேவைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா? உதவிகளையும் திக்கற்றவர்களையும் லேவியரின் நீ கொடுத்தவர்களை சேர்த்துக் கொள்ள ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ பண்டிகை என்பது நாம் அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, அனைவரையும் அங்கீகரிப்பது செயலை பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அப்போ இது அர்ப்பின் பண்டிகை என்பது நம் வாழ்விலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இது அறிக்கை செய்யும் பண்டிகை அன்புடைய சமூகத்தை. இரண்டாவதாக இது அர்ப்பணிக்கும் பண்டிகை. மூன்றாவதாக இது அங்கீகரிக்கும் பண்டிகை. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டுடைய சமூகத்தை பெற்ற நன்மைகளை நம்முடைய சமூகத்தை அறிக்கை செய்வோம். அது நன்றி பலி, அது சோத்திர பலி. இதை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அடுத்தபடியாக ஆண்டவரது ஆசீர்வாதங்களுடைய பொருட்களினுடைய ஒரு பலனை, முதல் பலனை உற்சாகத்தோடு ஆண்டுடைய சமூகத்தை நாம் படைப்போம். அதோடு மாத்திரமல்ல, அர்ப்பணித்து விட்டு நாம் சென்று விடாமல் பிறரை அங்கீகரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கனம் ரேனியஸ் ஐயாவுடைய காலங்களில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் ஒரு முறை சாத்தாங்குளம் அருகில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு அவர் ஒரு பண்டிகை கடந்து சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு ஏழை தாயார் ஒரு முறை அரிசியை கொடுத்து காணிக்க கிடைத்தாராம். ஒரு முறை அரிசி. நான் சொல்வது என்னுடைய 67 ஆண்டுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற ஒரு காலம் அந்த காலம். அது நெல்சோறு, அரிசி சோறு சாப்பிடுவது அரிதான காரியம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் சாப்பிடுவது அரிதான காரியம். அப்படிப்பட்ட வறுமை இருக்கிற காலத்தை ஒரு தாயார் வந்து காணிக்க கிடைத்தார்களாம். அந்த ஆறாவது விருதும் அந்த ஐயா ரேடிசையை கேட்டார்கள். அந்த தாயாரை பார்த்து, எப்படியம்மா உங்களுக்கு முடிந்தது? ஒரு முறை அரிசி உங்களுக்கு கொடுத்துக்கிறீர்களே, இது எப்படி சாத்தியம் என்று சொல்ல முடியுது? அவர் சொன்னார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டிலே உலை பற்ற வைக்கும் பொழுது, எல்லாரும் சொல்லுவாங்க உலை பற்ற வைக்கும் போது இப்போ ஸ்டவ் வச்சு டக்குன்னு அடிச்சிடும். அப்போ உலை பற்ற வைப்பான். அப்போ அடுப்பிலே உலை பற்ற வைக்கும் பொழுது ஒரு கைப்பத்து அரிசி எடுத்து வச்சுவேன், நான் ஆலயத்துக்கு வைத்து விடுவேன் என்று சொன்னார். ஒரு கைப்பத்து அரிசி வச்சுவாங்க, ஆலயத்துக்கு வைத்து. இப்படி நான் சேகரித்த அரிசியுடைய மொத்தம் நான் கொடுத்து படைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு ஏழை தாயார் தன்னுடைய வறுமையை மாறப்படுவது கூட தன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு போஷித்திருக்கிறார், நான் உண்ணவும் உடுத்தவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார், இது அவர் கொடுத்த ஈவு என்று சொல்லி நன்றி கடலமாக ஒரு கைப்பத்து அரிசி எடுத்து சேகரித்து ஆலயத்தை படைத்தார்களாம். இந்த செய்தியை கேட்டு அந்த கனம் ரேடி செய்கிறவர்கள் மகிழ்ந்து போனார்கள். உடனடியாக பாளையங்கோட்டை சென்று அங்கு அனைத்து சபை ஊழியர்களுக்கான ஒரு கூடுகையை நடத்தினார்கள். கூடுகை நடத்தி இந்த நிகழ்வை கூறி ஒவ்வொரு கிராமங்களிலும் இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். அதுபடியாக தான் கைப்பிடி அரிசி திட்டம் என்று சொல்லக்கூடிய பழக்கம் வந்தது. நம்முடைய கிராமங்கள் சொல்லுவாங்க, போய் முடியாது ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க அரிசி கலெக்ட் பண்ணுவாங்க. ஞாபகம் வீட்டில் அரிசி காணிக்கை கலெக்ட் பண்ணுவாங்க, வீடுகளில் சொல்லுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த முறைமையை அவர் இந்த ஒரு தாயார் மூலமாக கற்றுக்கொண்டு அதை திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தினார். திருமணம் முழுவதும் அந்த கைப்பிடி அரிசி திட்டம் என்று சொல்லக்கூடிய முறைமை அங்கே கடைபிடிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக தன்னிடத்தில் உள்ளதை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு படைத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்று சொல்லி வாழ்த்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்க நாம் கூட நாளிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே படைத்து ஆண்டுடைய சமூகத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நான் பொறுத்த பொருள் காணிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்துங்க ஆசீர்வாதம் ஒரு முறை. பொருளை நாம் இந்த விவசாய துறையில் செய்யவில்லை. நினைச்சாங்க விவசாயம் பணி செய்து வந்தாங்க. இன்று அது குறைந்து விட்டது. பற்பல பணிகளை செய்கிறோம். அந்த பணி நிமித்தமாக ஆண்டவர்களே ஆசீர்வதிக்கிறார். அது நிமித்தமாக பொருட்களை இருந்தும் கொண்டு வந்து படைக்கிறோம். ஒரு மாற்றமில்லை நினைச்சிடும். நம்முடைய திருச்சபையிலே அர்ப்பின் பண்டிகையில் மிக முக்கியமாக இருப்பது ஆசீர்வாதத்தை என்று சொல்லிக்கிறோம். இதை குறித்து பலவேறு பலவிதமான கருத்து புறப்பாடுகள் உண்டு. நான் அதை குறித்து விவாதிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வைப்பது நிமித்தமாக, ஆசீர்வாதத்தை எடுப்பது நிமித்தமாகவும் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். நீங்கள் பொறுத்தலையோடு அதை எடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு. அநேகர் சொல்வாங்க, பிள்ளையுடைய படிப்புக்காகவோ இல்லை திருமணத்துக்காகவோ பொருத்தனை செய்து அதை ஏழப்படுத்தி பெற்று சென்று ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். சிலர் தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்வில் கர்ப்பத்தின் கணிகளுக்காக பொருத்தனையோடு அதை எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அநேக சாட்சிகளை நாம் வந்து நிறுத்த முடியும். அப்போ ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். நான் பெருமைக்கு அடுக்கலை, நான் போட்டிக்கு அடுக்கலை, நான்
ஜெபித்து நான் ஒரு பொருத்தனை செய்திருக்கேன் ஆண்டவருடைய சமூகத்திலே, அந்த பொருத்தனையோடு இதை எடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உடன்பட்டு ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள உறவின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இது வெறுமையான வியாபார நோக்கோடு செய்கிற காரியம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் காலகாலமாக இதை செய்த நோக்கமே அதன் மூலமாக நன்மைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் பின்வரும் காலங்களிலே அது போட்டிகள் என்று சொல்லி வந்து பின்பதாக அதன் நிலை மாறிவிட்டது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அதை கனத்துக்குரியதாக எண்ணி ஆண்டவருடைய பலவீனத்திலே படைக்கப்பட்டது, அன்றைய சமூகத்தை நான் பொறுத்து எடுத்து செல்கிறேன், ஆண்டவரை வாழ்வில் நன்மைகளை தருவார் என்று சொல்லி நன்மைகளை பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கான சாட்சிகளை இன்று நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஆண்டின் அர்ப்பணிப்படியை கொண்டாடும்படியாக ஆண்டு கிருபை செய்திருந்தார். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட தியானத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பெற்ற நன்மைகளை அறிக்கை செய்வோம். பெற்ற ஆசீர்வாதத்தை ஒரு பலனை நாம் காணிக்கையாக படைத்து நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஒரு மாத்திரமல்ல, நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை ஒரு வரியை நாம் திக்கற்றவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நாதிகளுக்கும் நாம் கொடுத்து அவளை அங்கீகரித்து ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றணிப்போம்.